திரு ரவீந்திரன் துரைசாமி, அதிமுக வெற்றிக்கு இப்போ ஒற்றுமை தேவையா இல்லை கூட்டணி தேவையா? 2024க்கு முந்தைய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. 2024 4 முனை போட்டி இருந்தது. திமுக அணி இன்டாக்டாக இருக்குன்னு சொன்னோம். வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்ந்து வரவங்க இன்டாக்டாக இருப்பாங்கங்கிறது என்னோட பார்வை. இன்னும் மட்டும் இல்லை, அதில் உள்ள யாருக்குமே தனிச்சு போட்டியிட்டு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது. இன்க்ளூடிங் டிஎம்கே ஆர்கே நகரை சந்தித்து தான் அந்த அணியை ஒன்றிணைஞ்சாங்க. ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அணி. சிறுத்தைகள் 0.7% தான் எடுத்திருந்தாங்க. காங்கிரஸ் 4.3% தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வாசன் வேற பிரிஞ்சு போயிட்டாப்புல. மதிமுக 0.9. ஒரு காம்பினேஷனில் அவங்க 20% மேலே அதிக ஓட்டு பெற்று 10-15% அதிக ஓட்டு பெற்று 45% வாக்குகளுக்கு மேலே 3 தேர்தலில் பெற்றிருக்காங்க. அவங்க இன்டாக்டாக வெற்றி தொடருவாங்கங்கிறது என்னோட ஒரு பார்வை. அடுத்தபடியாக 2024 என்ன நடந்ததுன்னா, அதிமுக அணி அமைப்பதற்கும் என்டிஏ அணி அமைப்பதற்கும் தான் போராட்டம் நடந்தது. அதிமுக அணியில் 1% பல நிரூபித்த கட்சிகள் கூட வரமாட்டாங்கங்கிற ஒரு கருத்தை நம்ம சொன்னோம். கடைசியாக அவங்க 21 அவங்க வேண்டான்னு ஒதுக்கிய தேமுதிகவுக்கு பாமக இங்கே 10 சீட்டு வாங்கின பிறகு, பாமக இங்கே 10 வாங்கின பிறகு 5 சீட்டு கொடுத்தாங்க. இவங்க 5 இங்கே வாங்கின பிறகு தமாகவுக்கு 3 சீட்டு கொடுத்தாங்க. இப்பவும் என்டிஐக்கும் அதிமுக அணிக்கும் யார் அணி அமைப்பதுங்கிறதுல ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யறதா நான் உணர்றேன். அப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, 2 பேரும் தனி அணி அமைப்பதற்கான போட்டி இன்னும் இருக்கு. 26 இருக்கு. மோடி ஐயா ஆட்சி அமையணும் தானே, மோடி ஐயா கருத்தை நான் சொல்றேன். மோடி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும் தானே அண்ணாமலை சொல்றாரு. மோடி ஆனா பலரும் பாஜக அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு, பாஜக அதிமுகவை நாடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாரு, எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் பண்ணாங்க. இல்ல பலரும் 24 சொன்னாங்க. ராமதாஸ் இங்க தான் வருவாருனாரு. ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு சிலர் தான் டாக்டர் ஐயா ட்ரூ டு கிஸ் காஸ்ட். நான் என்ன கேட்கிறேன், ரெய்டு விட்டெல்லாம் இபிஎஸ் கூட்டணிக்கு வர வைக்கணும் அவசியம் இல்ல, உட்கார்ந்து பேசினாலே போதும். அது நான் சொல்லல, எடப்பாடி தலைவர் உறுதியா இருப்பாரு. அதுல நான் சொல்லல, நீங்க நயினார் சொன்னாரு, நான் உங்களை சொல்லலங்க, நயினார் சொன்னாருன்னு தான் சொல்றேன். அப்ப அந்த ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்கிறேன் நான். அந்த ப்ராபபிலிட்டி தான் இல்லைங்கிறத சொல்ல வர்றேன் நான். மோடி ஐயா என்ன நினைக்கிறாரோ அதை நான் செய்யறேன். மோடி ஆட்சிங்க அமைன்னு அண்ணாமலை சொல்றாரு. என்டிஏ இன்டாக்டா இருக்கிறாங்க. அவங்க இது விக்கிரவாண்டியில போட்டி போட்டதும் இன்டாக்டா நின்று தான் எல்லாரும் போட்டி போட்டாங்க. பாமக அதிமுக கூட போகாது 26ல. அதுதாங்க 2024 அதுதானங்க சொன்னேன். 26லயும் அப்படித்தான் போகாதுன்னு நம்புறீங்களா? உறுதியா இருக்குமா இந்த நிலைப்பாடு? தேமுதிக இந்த பக்கம் வராதுன்னு நீங்க நம்புறீங்களா? அங்க போனா இல்லங்க, நான் கேக்குறதுக்கு நேரடியா சொல்லுங்க. இதுதான் பதில். அதுக்கு என்னங்க நீங்க எல்லாருமே ஒரு கணிப்பை சொல்றாங்க, பாமக அதிமுக பக்கம் தான் போவதற்கான ஒரு எல்லாமே இதே கணிப்பை தான் சொன்னாங்க 24லயும். அப்ப 26லயும் அப்படிதான் இருக்குன்றீங்க. அவங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதுக்கு போவாங்க. இப்போ அவங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குது. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி சவுத்துல பல தொகுதிகளில் 3வது போய் டெபாசிட் இழந்தவர், வெஸ்ட்ல மிக்சடா வந்தவர், நார்த்ல மிக்சடா வந்தவர். பாமக இல்லாமலே 2வது இடத்தை வட தமிழகத்துல பாமக இல்லாமலே போலரைசேஷனை மீறி அவர் பெற்றது சாதனை. தோத்திருக்கலாம், அது சாதனைன்னு நான் ஒத்துக்கிறேன். சேலத்தில் 38% சரி, விழுப்புரத்தில் 36 சரி, சிதம்பரத்தில் 35 சரி, பாமக டெபாசிட் இழக்க வச்சுதான் அந்த சாதனையை பண்ணியிருக்காரு சேலம் உட்பட. கள்ளக்குறிச்சியில் 4வது போயிட்டு பாமக. சோ உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். பாமக கூட்டணி சிதம்பரத்திலே டெபாசிட் வரலாற்றிலே முத இழந்திருக்குது. ஆனா அந்த பாமக இன்னைக்கு பெரிய பார்கெனிங் இருக்குது. இதுதான் அரசியல் வினோதங்கள்ல ஒன்று. எப்படின்னா, நீங்க விக்கிரவாண்டிய கண்டஸ்ட் பண்ணி பாமகவை மார்ஜினலைஸ் பண்ணிருக்கணும். கண்டஸ்ட் பண்ணாம போனது ஒரு தவறு. அதுல அவங்க எமர்ஜ் ஆகி இன்னைக்கு சோழமண்டல கூட்டம் பாத்தீங்களா, மிகப்பெரிய கூட்டம் அவங்க எழும்பி வராங்க. அடுத்தால சித்திரை பெருவிழாவுக்கு கூட்டம்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில வெற்றி பெறணும்னா, அதிமுக வெற்றி சீட்டுகளை ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல பாமக அவங்களுக்கு தேவை. ரைட்டு. அதுல நீங்க கூட்டணி கணக்க சொல்றீங்க, நான் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் முடிச்சிடுறேன். முடிங்க. அப்போ பாமக காப்பாத்தி 29 வெற்றிக்கு பாஜகவுக்கும் தேவை. பாமக இல்லைன்னா பெர்செப்ஷன் வைஸ் என்டிஏ நிற்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இவர் ராஜ்யசபா கேட்டா 26க்கு முன்ன MOS கூட கொடுக்கலாம் சௌமியா அன்புமணிக்கு. ஏன்னா அவங்களுக்கு 29 முக்கியம். அவங்களுக்கு ஒரு பெருத்த சமுதாயம் இருக்குது. எப்படி ஜேடிஎஸ் கூட்டணியில் கொண்டு 11 சீட்டு ஓல்டு மைசூர்ல அதுல பெரிய அளவில் ஜெயித்திருக்காங்களோ, அதே மாதிரி நாளைக்கு மோடிக்கு இங்க சீட்டு வரணும்னா 3 தடவை தோத்துட்டாரு. இப்ப 240க்கு போயிட்டாரு. அப்போ ஒரு சீட்டு தன் கட்சிக்காரங்களுக்கு MOS கொடுக்கறதோட பாமகவுக்கு கொடுத்து அதை ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தமும் இருக்குது. அண்ணாமலை மோடி இதுல என்ன செய்ய போறாங்கங்கிறது
26 பிப்ரவரியில் தான் தெரியும். நாம் அவர் தமிழ்மணி கருத்தை மறுக்க வரல, பட் அதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். இந்த பாசிபிலிட்டி இல்லாமல் இல்லை. சரி, அப்போ இதில் பாமகவுக்கு தான் முதல் டிமாண்டு. ரைட். பாமக ஒரு சைடு போன பிறகு தான் தேமுதிக முடிவு பண்ணாங்க. தேமுதிக முடிவு பண்ண பிறகு தான் தமாக முடிவு பண்ணாங்க. அதே 2024 நிலைமை தான் இன்னைக்கும் இருக்கிறதாட்டு நான் கருதுறேன். ரைட். இந்த ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்கள் உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற குரலுக்கான முடிவுரை எழுதப்பட்டிருக்கா, இல்ல அவங்க அது எடப்பாடி அதிமுகவை பிடிச்சிட்டாரு. அவர் லீடர்ஷிப்பு, இவங்களுக்கு மேல் பொசிஷனில் இருந்தவங்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அது எடப்பாடி அது விரும்பலைங்கிறதான் அந்த அறிக்கை காட்டுது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே நான் நீங்கள் வந்து சசிகலா வெளியே வந்ததுமே உடனே எடப்பாடி போய் சசிகலா காலில் விழுந்து இந்தாங்க சின்னம்மா பதவி கொடுத்துருப்பாங்கன்னு 7 வருஷத்துக்கு சொல்லும்போதே நான் சொன்னேன், எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் அவர் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுவார். முடியுமா முடியாதாங்கிறது வேற, முயற்சி பண்ணுவாருன்னு நான் சொன்னேன். அதை தான் இப்போ முயற்சி பண்ணுறாரு. ஒரு ஒற்றை தலைமையாக தான் வரதுக்கான முயற்சி அவர் பண்ணுறாரு. இதை இன்னைக்கு சொல்லலை, எத்தனை வருஷத்துக்கு முன்னே உங்கள்கிட்ட சொல்லியிருப்போன்னு உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து எனக்கு மாற்றம் இல்லை. பட் முடியுமா முடியாதாங்கிறது தான் அடுத்த கட்டம். பட் அவர் முயற்சிக்கிறாருங்கிறது உண்மை. அவர் இந்த மிரட்டலுக்கோ இடிக்கோ ஐடிக்கோ பயப்படான்னு அன்னைக்கும் சொல்லலை, இன்னைக்கும் சொல்லலை. ஆனால் அன்னைக்கு வராதுன்னு சொன்னேன், இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நிறைவா ரவீந்திரன். 99ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலையும் 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலையும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுக அணிக்கும் கலைஞர் தலைமையிலான திமுக அணிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் ஒரு 5% தான். ஆனால் இன்னைக்கு வந்து 2024 திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 24, பெரிய டிஃபரன்ஸ். ஆனால் அண்ணாமலை அமைத்த என்டிஐக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக அணிக்கு இடையில வித்தியாசம் 5. 3ஆம் இடத்துல இருக்கவங்க 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மோடிக்கு வியூகமும் 2வது இடத்துக்கு இங்கே வரணும். அதிமுக 3வது போனால் 2029 1-1 தமிழ்நாட்டில் அமையும். இன்னைக்குள்ள ஸ்டாலின் பொசிஷன் 57-62 காமராஜ் பொசிஷன் மாதிரி ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்காரு. அவரை 1-1 தான் தோக்கடிக்க முடியும். அந்த 1-1 2029 வந்தால் மோடிக்கு நல்லா இருக்கும். 3 முறை தோத்த தமிழ்நாட்டில் ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது தான் பாஜகவுக்கு வியூகம். அந்த வகையில் தான் பாஜக போவாங்கிற என் கருத்து. நயினார் நாகேந்திரனை நான் மதிக்கிறேன், என் நண்பர் தான், சகோதரர் தான். அவர் கருத்து இதில் மாறுபடலாம். 2026 பிப்ரவரி தான் யாரோட கருத்து சரிங்கிறத உணர்த்தும்.